நல்ல மாம்பழம், நாட்டு மாம்பழம். ஆட்டு மாம்பழம் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஓடாத சைக்கிள் ஓடாத பாரு. பாருங்க சார். ரெண்டு கண் பாருங்க தெரியல அம்மா. உழைக்க வழியில அம்மா. உங்களால முடிஞ்சக்கா இன்னும் உங்க கைனால முடிஞ்ச போடுங்க அம்மா. கவி பேசுறேன் பிச்சை தெரியல அம்மா. பாருங்க சார், பாருங்க சூடு பறக்க தேக்கணும் சார். நல்லா 5 மரக்கம் சூடு பறக்க தென்னை மரம் கூடி என்ன சார்? என்ன வேலைக்கு வந்தோம்னு மறந்துட்டீங்களா இல்ல எப்படி? கவி பேசுறோம். நீங்க செஞ்சுடரின் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராது பிஞ்சு விரதமே பூண்டு இந்த மேதினியாண்ட பரதனையும் ராமனையும் பாடுறான். தக்காளி நாட்டு தக்காளி 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. வண்டி எடுக்க போது வேகமா வாங்க. வண்டி போது முக்கூர் இதற்கொண்டு மூவி 2 செல்கையில் 5 தலை நாகமதனுடைய நாமகாணிகள் என் நாமகாணிக்கு போய் நாமகாணிக்கு வழி ஏற்பட்டு விட்டது. என்னடா பத்திரதன் புத்திரனின் மித்திரவின் சத்திரவின் பத்திரியில் காலை வாங்கி கத்திரனு கொத்திரனு புத்திரனு காலில் அவனை கத்தி எடுத்து குத்துறனு. இந்த புஸ்தகம் எங்கடே வாங்கினேன்? அது நான் யாருக்கு கொடுக்க மாட்டேனே. கொடுக்காதே. இதுக்கு மேல நான் உங்கள்ட்ட கவி பேசினானா? இப்பதான் பயம் வருது. இப்பதான் பயம். சரி ஐயோ அதுக்குதேன். இங்க வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்போ உங்கள்ட்ட வேற விஷயத்துக்கு வரேன். நான் கவிங்கிறத விட்டுவிட்டு இப்போ உங்க 2 பேர்த்து விவசாயி தானடா நீங்க 2 பேரும். அம்மா இப்போ உங்கள்ட்ட நான் கேட்குறேன். பெரிய விவசாயி நாங்க. கம்பூரில் பெரிய குடும்பம். உங்க முறையில பார்க்கும்போது தெரியுது. என்ன ஒரு செடி உருவாகுது. ஆமா. பூவாகி பிஞ்சாகி காயாகி பழமாகி கனியாகி பழமாகும். தானே உலகத்தினுடைய இயல்பு. ஆமா. ஒரு செடி பூக்கும் காய்க்கும் ஆனா பழுக்காது. வேப்ப மரம் என்ன வேப்பம் பழமாகாதா? பழமாகுமா? தெரிஞ்சா சொல்லு. சொல்லியா? இறந்த பூக்கும் காய்க்கும் பழுக்காது. சும்மா சொல்லுவேன். எங்கே போறீங்க? சும்மா சொல்லாம யாரும் காசு கொடுத்தா சொல்ல சொன்னாங்க. பூக்கும் பூக்கும் காய்க்கும் என்னங்கடா நடிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு தான் கேள்வி தெரியுமா? கேட்கறதுக்கு பதில சொல்லி செவ்வி அத்தையா விடுவேன். என்ன காட்டியா? பூக்கும் பூக்கும் காய்க்கும் காய்க்கும் பழுக்காது. பழுக்காதுன்னா அப்புறம் விட்டுற வேண்டியானே. அது ஏன் போய் சொல்லிக்கிட்டு? சரி பழுக்காத வர எதுக்காது? அதுவே பழுக்கல. அத போய் பூவை பார்க்கலாம், காயை பார்க்க முடியாது. பூவை பார்த்து இந்த நிலைமையில நிக்கிறேன். என் வாழை காயை பார்க்க மாட்டோமா? பூவை பார்க்கலாம், பூவை பார்க்கலாம், காயை பார்க்க முடியாது. இங்க அங்கிட்டு இருந்து வர்றது நீங்க அடிச்சீங்களா? அவங்க பூரா யாரு? எங்க பங்காளி தானே, எங்க அண்ணன் தம்பி. நீங்க எதுவும் சொல்லாதீங்க, பேசாம இருங்க. அவங்க பூரா யாரு? பூக்கிறத பார்க்க முடியாது, காய்க்கிறத பார்க்கலாம். அதவே பார்க்க முடியல, அதற்கு பேசணும் நம்ம. சும்மா ஓடிட்டு பூக்கிறத பார்க்க முடியாதா? பூக்கும் காய்க்காது. ஆமா, பூக்கும் காய்க்காத. அது என்ன அண்ணே? ஏய், எதுக்காவது இதுல கிட்டனை சிவங்க போயிட்டு எதுக்காவது உனக்கு நல்ல மானஸ்தங்க பதில சொல்லி கொடுங்க. அந்த பேக்கரியில பலாரம் போட்டுப்பாங்க. 4 போண்டாதீங்கறாங்க. 4 பலாரம் வாங்கிட்டு வாரீங்க. ஏய், நீ வண்டி ஓட்டறே, நான் வண்டி ஓட்டிட்டு வரேன். நீ இங்கனே நின்னு சாமி விட்டுறாத. ஏய், இங்க வாங்க. இது என்ன இடம்யா? இது மண்ணு மேடை. அட நாராயணா நாராயணா. இது இடம் என்ன இடம்யா? அந்த மலைக்கு பேர் என்ன? இந்த இடம் என்ன? வேல்மலை. இது நம்ம களஞ்சியா, உங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடம் இந்த இடம். அதுல இருந்து இந்த அப்படியே அது வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கணும்ல. கதையின் முறை, கதையின் சாரம்சத்துல இது என்னடா? கதையா அவங்க தான் நடத்துறாங்க. மண்டே பொளந்தே உடையா நீயா? அது வேலிமலை சாரல். இங்க பறவை எல்லாம் மறந்து வருமா? ஆமா. என்னென்ன பறவை? நான் வேற எங்கேயும் கேள்வி கேட்கலாம். உங்களை பத்தி கேக்குது. இந்த குறிஞ்சி நிலத்துல வாழ்ற பறவைகள் என்னன்னு? காக்கா, அந்த பூனை. ஏண்டா முட்டாப்பழ அறிவுட்டவனே, நாய். என்ன பூனை நாயில எப்படா பறவையில சேரும்? சோறு தானடா திங்கிற. சரி போ. காக்கா, காக்கா, கொக்கு. கொக்கா? உங்க குறிஞ்சி நிலத்துல கொக்கு இருக்கா? இதா இருக்குல்ல. கொக்கு உங்க ஊர்ல கருப்பா இருக்குதா? இப்ப மாத்திட்டாங்க. ஏன் சொல்றாங்க வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குதுன்ற? பறக்கும்டா. உங்க 2 பேரும் காக்கா வெள்ளையா இருக்கும்போது கொக்கு கேட்காதா? உங்க குலக்கடவுள் யாரு? முருகன். முருகப்பெருமானுக்கு 3வது படை வீடு எது? சொல்ல. 3வது படை வீடு முதல்ல 6 படை வீடு முருகன் தானே? ஆமா. இது
கடைசியா உங்களோட எச்சரிச்சு ஒரு கேள்வி கேட்கறேன். இதுக்காவது பதில் சொல்லிட்டு உள்ள போயிட்டு அடுத்த ஆளுல விடுங்க. முருகனுக்கு 6 படை வீடு குலக்கடவுள் தானே, அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. முருகனுடைய 6 படை வீட்டை சொல்லுங்கண்ணா. முதல் படை வீடு சொல்லுங்க. 2ஆம் படை வீடு தெரியுதியா சொல்லு. 3ஆம் படை வீடு 4ஆம் படை வீடு 5ஆம் படை வீடு 6ஆம் படை வீடு. ஜெய் முதல் படை வீடு இருக்கா எங்க? அது ஒண்ணுல, அதுவே 1ஆவது வீடு. இப்ப 2ஆவது படை வீடு எங்க? என்னண்ணே தெரிஞ்சா சொல்லு விளக்கமா புரிஞ்சு போடா ஒரே பாரு சொல்லு உங்களுக்கு அது அந்த ஆளு எப்படி பதில் ஒன்னும் பறிக்காத முட்டாப்ப தெரியலாம் கேள்றா. ஐயா தாங்கள் சொல்லு, நீங்க சொல்லுங்க. என்ன கட்டியா? முதல் படை வீடு 2ஆவது படை வீடு சொல்லுங்க. மொத்தம் 6 வீடு அதானே? ஆமா. ஓலை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் செட்டு, கூலிங் செட்டு, டவுல் மாடி. நீங்க ரெண்டு வாவே நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சோத்துக்கு என்ன என்ன பண்றீங்க? இல்ல அறிவு இப்பலாம் இந்த அந்த என்ன 1ஆவது வீடு எதுன்னு கேட்டா 1ஆவது வீடு முத வீடா, 2ஆவது வீடு 2ஆவது வீடா. நீ என்ன வீடு சொன்ன? ஓலை வீடு, ஓட்டு வீடு, எங்கெங்கடா இருக்கு அந்த வீடுகள்லாம்? எப்படி உருவானதுன்னு எப்படி உருவாச்சு இந்த 6 படை வீடு முருகனுக்கு எப்படி உருவாச்சு சொல்லு. பனையில ஏறி ஓலையை வெட்டி லேசா வெயில காயப்பட்டு ஓலையை மிதிச்சு கட்டினா ஓலை வீடு. ஓட்டு வீடு இருந்தா டவுலியான ஓடு ஓட்டு வீடு. அப்படியே இது குடிசை வீடு. அது இது வேணும் இது வேணும் காங்கட்டு போட்டு வீடு எடுத்தா டவுல் மாடி. இந்த வெக்கமா உங்க ரெண்டு பேத்துக்கு வெக்கம் யாருக்கு? சூடு சோரெல்லாம் விட்டு 15 வருஷம் தாண்டிருச்சு. முருகனுக்கு பழனியில என்ன பேரு? முருகனுக்கு வந்து பழனியில வந்து பஞ்சாமரம் தான். அது நீ நக்குறதுடா. அது பஞ்சாமரம் அவர் சொன்ன நக்குறது. முருகனுக்கு என்ன பேரு பழனியில? பழனியில முருகன்றதான் பேரு. முருகன் முதல்ல எங்க இருக்கார்? பழனியில எங்க இருக்கார்? பழனியில வந்து அந்த காளியம்மா இட்லி கடை இருக்குல்ல, அது பக்கத்துல முருகன் வந்து வாட்சி கடை போட்டிருக்காரு. பழனி மாட்டு கடையா? பழனி மாட்டு கடையா? என்னடா பேசுற? போன மாதிரி அவங்கதானே இருந்தாங்க. பழனி மாட்டு கடை இல்ல, அந்த கிருஷ்ணவேணி. பழனியில முருகன் எங்க இருக்காருன்னு கேட்டேன். மேல இருக்காரு மலையில. என்ன சாமி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? பழனியில மலையில தான் இருக்காரு. இதெல்லாம் மலையில தான் இருக்காரு. இது எல்லாமே நாங்க சொல்லி சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாப்புல இருக்கு சார். நீங்க சொல்லி கொடுத்தா சந்தோஷம். இது மலை தானே? இந்த மலைக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலுமலைன்னு சொன்னா. அப்ப முருகன் உட்கார்ந்துருக்க மலைக்கு பேர் என்ன? பழனிமலை. டேய் பழனிங்கிறது ஊரு, முருகன் உட்கார்ந்துருக்க மலைக்கு பேர் என்ன? ஐயா நான் பழனி கோயிலுக்கு இதுவரை நான் போனதே இல்லை, சும்மா போட்டு கொல்லக்கூடாது. சரி பழனி மலையில இருக்க முருகனுக்கு என்ன பேரு? சுப்பிரமணி. அப்பனுக்கு பாடம் சொன்ன காரணத்தை சுப்பையா. அது வேற, அதை கேட்கல. பழனியில இருக்க முருகனுக்கு பேர் என்ன? பால தண்டாயுதபாணி. அப்படி சொல்ற. பால தண்டாயுத முருகனுக்கு ஏன் தண்டாயுதபாணின்னு பேர் வந்துச்சு? அவரு அப்ப இருந்து தண்டோட தான் நிக்கிறாரு. தண்டோடையா? அந்த கை இப்படி தண்டு பெருசா இருந்ததுனால அவருக்கு தண்டாயுதபாணி. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய கையில் செங்கோல் அப்படிங்கிற தண்டை. அதான் சொன்னேன். நீ என்னோட எப்படின்றீங்க? உயரமா தண்டை கையில பிடிச்சிருந்தாருல. முருகன் பழனிக்கு எந்த கோலத்துல போனாரு? அவர் வந்து அன்னைக்கு நான் இல்லை சத்தியமா நான் அன்னைக்கு எங்க அப்பதான் செத்து போச்சு. நான் கொப்பத்தா செத்ததுக்கு முருகன் எந்த கோலத்துல போனதுக்கு? ஆண்டி கோலத்துல. ஆண்டி கோலம்னா என்ன? ஆண்டி கோலம்னா கோவணத்தோட. கோவணம்னா என்ன? தமிழ்ல சுத்தமான தமிழ்ல சொல்றோம். கோவணம்னா வந்து சட்டி போடாம கட்டிக்கிட்டு போறது. நான் என்ன போடாம கட்டிட்டு போறதுன்னு கேட்கல. உனக்கு கொஞ்சமாவது கோவணத்துக்கு பேர் என்ன? கோவணத்துக்கு பேரு தண்டு தாங்கி. அதே அது தாங்கி நிக்குதுல, கையில தானடா தண்டை தாங்கி இருக்காரு. தாங்கி நிக்குதுல. உங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரியல நமக்கு. பூராமே நம்ம 4 பேருக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறாப்புல இருக்கு. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. ஆமா. வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை, நீதிமன்றம் நெருகினுக்கு ஒரு மலை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை. ஆமா. மாசத்துக்கு 3 மழை பெஞ்சான். இப்ப 3 மாதத்துக்கு கூட ஒரு மழை பெய்யப்பட்டது. எப்படிடா பெய்யும்? வருஷத்துக்கு ஒரு மழை கூட நீங்க 2 இருக்க ஊர்ல பெய்யுமாடா? நாங்க அதனால ஊர்ல இருக்கிறது இல்ல. உங்களையும் நம்பியும் நீங்க எப்படிங்க? நான் உங்களை எதுவும் கேட்க விரும்பல. இது என்ன முதல்ல உன் பேர் என்ன? என் பேர் அதியாயா இப்படி ஆகச்சிறந்த பேரு
சான்பிட்ரு. அப்ப ஐயா தான் உன் பேர் என்ன? இவன் பேரு அப்துல் ரஹ்மான். இங்க என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் புடிங்கிட்டு இருக்கா. ஓ ஒற்றுமையா சேர்றீங்களோ? ஒரு டேய் கதை காவல் பாத்துக்கிட்டு என் பேர் வீரத்தேவன். உன் பேர் என்ன? என் பேர் கிள்ளி வளவே. கிள்ளி வளவன். என்ன காவல் பாக்குறீங்க? திணை காவல். என்ன திணை இருக்கு? கருந்திணை செந்திணை. எந்த நிலத்துல விதைச்சிருக்கீங்க? இந்த நிலத்துல. இது நிலம் தான்டா. இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல என்ன? நிலத்துல ரெண்டு பகுதி இருக்கா? ஆமா, நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. நன்சைனா என்ன, புன்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. நீங்க சொல்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அதுல ஒரு நடிப்பு கொடுக்குறீங்க, அதைத்தையும் கன்றாவியா பார்க்க முடியல. இந்த நடிப்பு தான் நிக்குது. நஞ்சைனா என்ன, அர்த்தம் என்னடா? நான் இஞ்சை நஞ்சை, அடடா பூ இஞ்சை புஞ்சை. அவ்வளவு முடிஞ்சு. ரெண்டு இடத்துல முடிக்காத பூ இஞ்சை. ஐயோ நீதான் டிரைவர். எந்த ஊர் நீங்க ரெண்டு பேரும்? நாங்க எந்த ஊர் தெரியல. அவன் கீழே வளவு, நான் மேல வளவு. சரி வா. கீழே வளவுன்னு ஏன் பேர் வந்துச்சு? அது போ நேரா போய் நீ சொல்ற. கீழே வளவுன்னு ஏன் பேர் வந்துச்சு? கீழே வளைஞ்சதுனால அது கீழே வளவு. சரி அப்படியா. கீழே வளவை தாண்டி திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கா? ஆமா, திருப்பத்தூர். ஏன் திருப்பத்தூர்னு பேர் வந்துச்சு? திருப்பத்தூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா தேங்க அதை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. திருநா உயர்ந்த. சாவாசியா. அங்கே ஒரு புத்து இருந்துச்சு. உயரமான புத்தா? அதான் திருப்புத்தூர். திருப்பத்தூர்னு திருப்பத்தூர்னு பேர் வந்துச்சு. முன்னாடி திருப்பத்தூர் தான். அதுதான் நாளாக திருப்பத்தூர்னு பேர் வந்துச்சு. திருப்பத்தூரை தாண்டி திருமயம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆமா. அதுக்கு ஏன் திருமயம்னு பேர் வந்துச்சு? திருமயம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திருனா உயர்ந்த, மையம்னா நடுவே. எதுக்கு நடுவே? புதுக்கோட்டைக்கும் காரைக்குடிக்கும் நடுவே இருப்பதனால் திருமயம். அது மையத்தில் இருக்குல்ல. சவாஸ்ரா. அப்புறம் ஏன் அங்க புதுக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு அந்த ஊருக்கு? அது புதுசா ஒரு கோட்டை கட்டினால புதுக்கோட்டை. டேய் அப்ப கோட்டை பழசா போச்சுன்னா பழைய கோட்டை. காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தான்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆமா. அதுக்கு ஏன் கானாடு காத்தான்னு பேர் வந்து? கானாடு காத்தான்னு அண்ணே என்ன எது கேட்டாலும் உள்ள ஓடிடுறாங்களே. கானாடு காத்தான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அண்ணே தெரியுமா தெரியாதா? நீ சொல்லுங்க. கானாடு காத்தியா ஏன் பேர் வந்துச்சு? ஏன்? அருமையான கேள்வி. கேள்வி அருமன்னு தெரியும், நீ பதில சொல்லு. இப்படியெல்லாம் கேட்கணும். கானாடு காத்தியா. ஏன்? ஏன் காத்தியா? ஏன் காத்தேன்? அது ஏன்டா காத்தேன் சொல்லி தொலைங்கடா. நேரம் தாய் குழம்பு, என்னை பத்த தாய் குழம்பு. நீங்க இருக்கிறது நீங்க இப்படி கைதட்டு வரைக்கும் இன்னும் 10 வருஷத்துக்கு எங்கேயாவது அசைச்சிக்க முடியாது. அசைக்க முடியாது. என்ன என்ன சொல்றாங்கன்னு. சரி அதே என்னடா எங்கே ஏதோ ஒரு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி இருக்கா? எந்திரிச்சு தொலைங்க முதல்ல எல்லாரும். ஏன்னா 3 பேர் கூட்டி சேர்ந்து உட்காருங்க. எப்படி கானாடுதான் காத்தாண்டா. ஏன் காத்தியா? எவனோ காத்தியா, அதை போய் இங்க கேட்கிறாரடா. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த ஊருக்கு மட்டும் பேர சொல்லுங்க. சொல்லுங்க. இங்க வாவே. அப்படியே நேரா அப்படியே அந்த வழியா போனோம்னு வச்சுக்கவே, ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆமா. ஏம்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏங்க தெரியாம இருக்கேன் உங்களுக்கு. அது எது பக்கத்துல இருக்கு? இந்த கிட்ட இருக்கு. அந்த ஊருக்கு தேவகோட்டை பக்கம். ஆமா. ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சு? இதுக்கு மட்டும் பதில சொல்லு. ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல 2 கோஷ்டி. என்னது? அடிதடி. நீனா நானா அடிதடி. நீனா நானா அடிதடி. கதை எவ்வளவு? அங்க உள்ளவே இங்க போய் அடிக்கிறேன். அங்க உள்ளே போய் இங்க அடிக்கிறேன். இங்க உள்ளே அங்க போய் அங்க அடிக்கிறேன். அடிச்சு பல்லு விழுந்துருச்சு. ஐயா இவன் சொல்றேன் ஏம்பல்னு, இவன் சொல்றேன் ஏம்பல்னு. அதான் ஏம்பல் 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 பேர் வந்து. டே சகல அட்ரஸ் கொடுவேன். 20 ரோட் 20 பாஸ் ஓட்டு வீடு. சூப்பர் சூப்பர். அருமடா உள்ள அருமை. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாரு உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. போய் உள்ள போகணும்னு பயப்படுறாரு. இதுக்கு மேல உங்கள்ட்ட போனால கிளச்சி விடுறேன். ஏய் இல்லனே, நம்மகிட்ட பேச பயப்படுறாரு. உண்மைதான்டா. சரி சந்தோஷம். உள்ள யார் யார் இருக்குது? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. யார் யாரு? ஒன்னு யாழ் ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்கு. அது என்ன வாளு?
எங்க ஆளு மன்னிச்சிருந்தேன். சரி இப்ப யாரை கூட்டியாரீங்க? யாரை கூட்டிட்டு சொல்லுங்க. அது உங்க சௌரியம். யாரையா கூப்பிடுற? நீங்க சொல்லுங்க சாமி, உங்களுக்கு உங்க விருப்பம்டா. யாரையாவது கூட்டியாங்க முதல்ல. திண்டுக்கல்ல இருந்து ஒண்ணு இருக்கு. சரி. புதுக்கோட்டையில இருந்து ஒண்ணு கூட்டி வந்திருக்கான். நீங்க சொல்லுங்க யாரை கூட்டி சொல்ல கூட்டி வந்து இல்ல உங்களுக்கு இப்ப எது தோதுவாதா இருக்குது? இன்னைக்கு நம்ம தொழில ஆரம்பிச்சிருமா? இன்னும் அந்த வேலை தான் பார்க்கணும் அடுத்த வருஷம். நல்லா இருக்குமே உங்க 2 பேத்துக்கு. நானும் அனுசரிச்சு போயிடுவேன் இருந்தாலும். நம்மளுக்கு தேவை காசு தாங்க. அழைத்து வாருங்கள் பெண்களை, ஆசீர்வாதம் வாங்குவேன். சரி, இந்த பெண்கள் வரும் வரை நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க அது வரைக்கும் உடற்பயிற்சி எடுங்க. எதுக்கு? வார்ம் ரஸ்தாலி இஸ்தாலி சாப்பிடுங்க. உள்ள ரூம்ல இருங்க. செவ்வாழை அந்த சாப்பிடுங்க. 2ஆம் நம்பர் ரூம்ல இருங்க. 2ஆம் நம்பர் ரூம்ல செவ்வாழை வச்சிருக்கோம், சாப்பிடுங்க. இப்ப அழைத்து வாருங்கள்டா என்னன்னு சொல்லி போறா தெரியுமா? அழைத்து வாருங்கள்டா என்னன்னு அர்த்தம்? என்னன்னு அர்த்தம்? கூட்டியாந்து விழுங்கடான்றாரு. எனக்கு அதே இது குறுக்கல் தீன் படிச்சிருக்கேன். அப்புறம் கண்ணே விளையமா? ஏ அது அந்த நாடகம். ஆமாவா? ஹலோ மச்சான். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான், எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொண்ணு நானும் ஆடாத ரோசா கண்ணு, ஆளான கண்ணி பொண்ணு நானும் ஆடாத ரோசா கண்ணு. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். எதற்காக கூப்பிட்டீங்க? நாரதர் வந்திருக்கிறார். நெசமாவா? ஆமா. உயிரோடையா? உயிரோட தான் உயிரோட தான் வந்திருக்காரா? நான்லாம் புக்ல பார்த்தது. வந்துட்டாரியா வந்துட்டார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பொம்பளைங்க கத்து பட்டு தடுக்கி விழலாமா. அச்சா மட்டும் ஞானம் இருந்தா தான் கத்தோடு காத்தாக பறந்தாச்சா. வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணனுக்கு வேணாமா. இந்த பெண்மகள் யாருங்க? இதுதான் நான் சொன்னாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல?
அப்படித்தாயமா அந்த அவங்க சொன்னாங்க எனக்கு. யாரு அங்க ஆடி போகுது? ஆ. ரேட்டே பேசல அவர்கிட்ட. ஏய் நீங்க 2 பேர் இருக்கோம்னு சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன பாட்டு பாடுச்சுன்னு பாத்தியா? ஆ. என் கனவே சார் யார் என்னமா கணவன் ஏன் தான் நான் கை நீட்ட காரணமா என்ன 2 பேரும் புருஷன் பாக்குறீங்க? என்ன செய்யுது நாங்களும் எதுலயே இந்த மாட்டை கட்டி பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐயா நாங்களும் எதுலயே கட்டி பார்த்தோம் எல்லா இடத்துலயும் அத்துக்கிட்டு வந்துருது மாட போஸ்ட் பெரிய ஆலமரம் மாதிரி அன்னைக்கெல்லாம் ஒரு ஆலமரம் கோயில்ல உள்ள ஆலமரம் என்னாச்சு? தூரோட வந்துக்கிட்டு வந்துருச்சு எப்படி எங்க வேணா மாடு கட்ட சரி இந்த பெண்ணை போஸ்ட்மேன் முறிச்சிட்டா அடே இந்த பெண்ணை நான் கொஞ்ச நேரம் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். சரி பண்ணுங்க எங்களை பிடிச்சப்பா உங்களையும் பிடிச்சிட்டு என்னடா என்னமோ இங்கிட்டு தள்ளி விடுற மாதிரி இருக்கு. ஏமாண்டு. மஞ்சப்பொடி தேக்கையிலே ஆமராசா என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ளே மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ளே தண்ணி தொட்டு ஆகமுல்லா கண்ணோடு திறமைப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ளே மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ளே சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லிப்பூவுக்கு ஒரு நேரமடி விட்டாக்க எருதொரு வாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்த பின்னு தீருமடி உன்னோட கையாக நானும் மாறி உன்னோடு பூவோடு கூடி கண்ணாடி பாராத காயம் தேடி கண்ணே நான் தெம்மாங்கு பாடி உன்னா சேர வந்தா போதும் மோகம் தானா தீரு மஞ்சப்பொடி தேக்கையிலே தொட்டு தேச உள்ளே முட்டான முட்டு ஒண்ணு பூத்ததில்லை பூவுக்குள்ள தேனு வந்து சேர்ந்ததுண்டு தேனாறு உண்புதடு வந்ததுண்டு தேனடித்து நான் அருந்து நேரமப்போ உன்னோட பூமேனி ஓடும் தேர் எப்போது ஊர்வோடும் கூறு தீராத காயம் தேடி கண்ணே நான் தம்மாங்கு பாடி கையும் கையும் உன்னா சேரும் காதல் ராகம் தானா பாடு மஞ்சப்பொடி தேக்கையிலே என் குஞ்சத்தட்டு தேய்ச்ச புள்ளே சகலா என்ன ஆளு மண்டை நான் எதுக்குடா பாட்டு பாடிக்கிறேன் நீ என்னடா அந்த பிள்ளை என்ன வேலை பார்க்க சொல்ற? ஐயா மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச புள்ளே அப்படி இல்ல தம்பி நீங்க தவறாவே படல நீங்க ஏய் உங்க வீட்ல ஒரு அண்ணே. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருவள் திரு நீ மறுபடியும் தங்கச்சி அடடா